விநாயகர் சதுர்த்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்துக்களின் முழு முதல் கடவுளாக விளங்கும் விநாயகரை முதலில் வணங்கிவிட்டுதான் மற்ற கடவுளர்களை மக்கள் வழிபடுவது வழக்கம். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு பெற்று விளங்குபவர் விநாயகர். விநாயகர் பிறந்த ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி தினமானது விநாயகரின் பிறந்த நாளாக ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயிலில் வழக்கம்போல் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி இங்கு கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான சதுர்த்தி நாளான இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தங்க கிரீடம் சாத்தப்பட்டு விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் விநாயகரை வழிபட்டனர். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் புதுச்சேரி மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தின் சாலை விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இன்று காலையில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையொட்டி புதிய வாகனங்களை வாங்கிய பொதுமக்கள் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டி வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே பாரதி நகரில் உள்ள கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாள் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து கற்பக விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன்பேட்டை பகுதியில் உள்ள பழமையான வலம்புரி சக்தி கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி 501 கிலோ எடை கொண்ட லட்டு தயாரிக்கப்பட்டு உலர் பழங்களை கொண்டு விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த லட்டு விநாயகரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பார்த்து தரிசனம் செய்தனர். மதுரை தெற்கு மாசி வீதி மறவர் சாவடி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற மகா கணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த வழிபாட்டில் மதுரை மாநகர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் தரிசனம் செய்தனர். மேலும் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இன்று அதிகாலை மாணிக்க விநாயகருக்கு மகா கணபதி ஹோமமும் கோயில் யானைக்கு கஜ பூஜையும் நடைபெற்றன. விழாவை ஒட்டி சுமார் 150 கிலோ கொழுக்கட்டை தயார் செய்யப்பட்டு மாணிக்க விநாயகருக்கும் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கும் படையலிடப்பட்டது. 75 கிலோ கொழுக்கட்டையை தோளில் சுமந்து மேளதாளத்துடன் உச்சி பிள்ளையார் சன்னதிக்கு எடுத்துச் சென்றனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 80,000 விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்வதற்காக அனுமதி தரப்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் பூஜை செய்து வழிபட்ட பின் 31ஆம் தேதி நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும்.